தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. இன்றையோட நல்லபடியாக காப்போத சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்திருக்குது. நல்ல மாதிரி பரீட்சைகளை எழுதிய உங்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். அதோட பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க எதிர்பார்க்கறது போலவே நல்ல பெறுபர்கள், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பரீட்சை முடிஞ்ச பிறகு நீங்க என்ன வீடியோ போட போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டிருந்துச்சுன்னா, ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காகவும், அதை விட இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. அதால வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அடுத்து வர போற நாட்கள்ல இனிவரும் காலங்கள்ல என்ன வீடியோ போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்து நடக்க போற பொது பரீட்சை, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, அதே மாதிரி காப்போதா உயர்தர பரீட்சை, இது தொடர்பான விடயங்கள், இது தொடர்பான எதிர்பார்ப்புகள், அதே மாதிரி புலமை பரீட்சை தொடர்பான சில விளக்கங்கள், கணக்குகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் கண்டிப்பா போடுவேன். சரியா? அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வீடியோன்னு தம்பனையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஃபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வருஷம் எங்களோட கல்வி நிலையம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணத்துல இயங்கிட்டு இருக்குது. இந்த கல்வி நிலையத்துல இருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிள்ளைகள், அவர்களோடு சேர்த்து பழைய மாணவர்கள், பெற்றோர், மற்றது சின்ன வகுப்பு பிள்ளைகள் எல்லாரையும் இணைச்சி கொண்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு எக்ஸாம் டயர்ட் எல்லாம் முடிஞ்சுது என்றதால ஜாலியா ஒரு சுற்றுலா, ஒரு டூர் ஒன்று போயிட்டு வர்றது வளமை. வருஷம் இது நடக்கிறது. அந்த வகையில இந்த வருஷமும் நாங்கள் டூர் ஒன்று வலிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு ஒரு சிறிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி, இப்பதான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கேன். எனக்கு நிறைய யூடியூப் உறவுகள் கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ ஆர்வம் இருக்கக்கூடிய, விருப்பம் இருக்கக்கூடிய, வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய என்னோட யூடியூப் சொந்தங்களையும் இந்த சுற்றுலாவில் இணைச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாவே பாத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் போற இடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சிகிரியா, தம்புள்ள மற்றும் மாத்தளை மாவட்டங்கள். சரியா? இந்த 3 இடங்களையும் நாங்கள் சுற்றி பார்க்க போறோம். எப்ப என்ன மாதிரியான விஷயங்களை நான் சொல்றேன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஏனைய வகுப்புக்காரருக்கு 23ஆம் தேதி தவணை பரீட்சை தொடங்குறதால அந்த தவணை பரீட்சையை முடித்து கொண்டுதான் நாங்க போகணும். அதனால வருகிற சித்திரை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் புறப்படக்கூடிய மாதிரி தான் இந்த சுற்றுலாவை திட்டமிடுறேன். வருகிற 10ஆம் தேதி, அதாவது பங்குனி 10 சித்திரை மாதம் 10ஆம் தேதி மாலை அல்லது இரவு நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படுகிறோம். இப்போ எங்களுடைய கல்வி நிலையம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதிக்கு அண்மையாகத்தான் இருக்குது, கொக்குவில் பகுதியில. அப்ப நாங்கள் 10ஆம் தேதி இரவு புறப்பட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி இரவு மீண்டும் யாழ்ப்பாணம் வரக்கூடிய மாதிரி தான் இந்த சுற்றுலா நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படின்னு சொல்லி நான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு நாள் 2 நாட்கள், கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு இந்த சுற்றுலா இருக்க போது, ஒரு நாள் சனிக்கிழமை இரவு நாங்கள் இடத்துல தங்கி மாத்தளை முத்துமாரி அம்மன் கோயில் திருவண்ண மண்டபத்துல தங்கக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறேன். அதுல கண்டிப்பாக நிறைய பேரை கூட்டிட்டு போக முடியாது. ஆக கூடியது 50 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. அதனால ஓகே, யாராம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, அதாவது நாங்கள் போகும் வழி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் யூடியூப் உறவுகள் எங்களோட இந்த சுற்றுலாவில் இணைஞ்சு கொள்ளலாம். தாராளமாக கண்டிப்பா நீங்களா இல்லாட்டி உங்களுடைய சகோதர சகோதரிகளுடனோ இல்லாட்டி பெற்றார் கூட கண்டிப்பாக பங்கு பெற்றலாம். இது தொடர்பான ஏனைய விவரங்கள், அதாவது இந்த சுற்றுலா கட்டணங்கள் என்ன மாதிரி, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்ய வேணும், என்னென்ன கொண்டு வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்கள் மறக்காம என்னோட மொபைல் நம்பருக்கு, என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கோல் அடிச்சு கூட கேட்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற இடங்களை பற்றி மட்டும் சொல்றேன். பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் யாழ்ப்பாணம் இருந்து சிகிரியா, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிகிரியாவில இருந்து தம்புள்ள நகர்ல இருக்கக்கூடிய பொற்கோயில் மற்றும் குகை கோயில், அதை விட வர்த்தக மத்திய நிலையம், இலங்கையிலே மிகப்பெரிய சந்தை என நம்மள இருக்குல்ல அந்த சந்தை, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உலகின் புவியியல் மையம் என்று சொல்லப்படுற நாளந்தகடிகே என அந்த இடம், அதற்கு பிற்பாடு நம்முடைய சர்வதேச கிரிக்கெட் மைதானம்,
இது எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில போய் இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் விடியப்புறம் வந்து மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், அதையும் நாங்கள் தரிசித்து கொண்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா செம்புவத்தை ஏரி, 4 மலைகளுக்கு கிடைக்கக்கூடிய செம்புவத்தை ஏரி, அதாவது மினி வேர்ல்ட் டென்ட் என உலக முடிவுன்னு சொல்லக்கூடிய மினி வேர்ல்ட் டென்ட், பம்பரகிரியல்ல நீர்வீழ்ச்சி போன்ற மாத்தளையில மிக அழகான இடங்கள் நிறைய இருக்கு. அந்த இடங்களையும் பார்த்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் நாங்கள் ஊருக்கு திரும்பி வர மாதிரி தான் இந்த சுற்றுலா திட்டமிடப்பட்டிருக்கு. எதிர்வருகின்ற சித்திரை மாதம் 10ஆம் தேதி இரவு தான் நாங்கள் புறப்படுவோம். சரியா? சோ சுற்றுலாவுக்கான கட்டண விவரங்கள் என்ன மாதிரி, எவ்வளவு கட்டண விவரம் செலுத்த வேணும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுற்றுலாவுக்கு வர விரும்புகிற மாணவர்கள் கண்டிப்பாக வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லாட்டி ஃபோன் பண்ணியோ கேட்டுக்கொள்ளலாம். சரியா? மற்ற இன்னொரு விஷயம் என்று கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதால வந்து ஒரு 50 பேர் வரைக்கும் தான் என்னால வந்து கூட்டிட்டு போக முடியும். அதற்கு பிற்பாடு யாராவது கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களை வந்து சுற்றுலாவில் இணைச்சு கொள்ள முடியாத இந்த விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றேன். ஓகே, இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களை நான் அதிகமாக தரம் 5 புலமை பரிசில் தொடர்பான விஷயங்கள், அது காப்போத உயர்தரம் தொடர்பான விடயங்களை வந்து பதிவிட எண்ணுறேன். சரியா? அதை விட இன்னும் நாளைய தினம் நான் வந்து 2 வீடியோக்கள், முக்கியமான வீடியோக்கள் வந்து வெளியிட இருக்கிறேன். மறக்காம அதையும் ஒருக்கா பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தரம் 11 ஓயலுக்கு பிற்பாடு என்ன செய்யறது, அதற்கு பிறகு உங்களோட பிளான் என்ன செய்ய போறீங்க, அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நாங்கள் அடுத்த கட்டம்ங்கிற லைஃபை கொண்டு போகலாம், அந்த ஒரு விஷயங்களை வந்து ஒரு வீடியோல வெளியிட போறேன். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வளமை நான் செய்யறது போலவே இந்த வருஷம் ஆன்லைன் கிளாஸும் தொடங்க இருக்கிறேன். அது தொடர்பான விஷயங்களும் வந்து நான் நாளைக்கு வெளியிடக்கூடிய வீடியோல வந்து வெளியிடலாம். சரியா? ஓகே, எக்ஸாம் முடிஞ்சுது. அதனால இன்றைய தினம் சந்தோஷமாக அனைவரும் நேரத்தை கழித்துக் கொள்ளலாம். மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.